கேட்போம். உண்மைக்கு உண்மையா நீங்க நேரத்துல என்ன சாப்பிட்டு கொண்டிருந்தீங்க? நேரத்துல வந்துட்டு கீரி சம்பா தான் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். எங்க இருந்து வாரீங்க? நான் கெண்டி கம்பல்ல இருந்து வாரேன். கம்பல. கம்பளையில இருந்து வாராங்க. எங்கட ரைஸ் நேரத்துல எடுத்தீங்களா? நான் இதுக்கு முன்னுக்கு ஒருத்தர் எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் அவனோட வீடியோ பார்த்துட்டு தான் வந்த பொண்ணுமுறை வந்த டைம் எடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கூட டைம் கிடைச்சிருந்தேன். உண்மைக்கு உண்மையா நீங்க நேரத்துல என்ன சாப்பிட்டு கொண்டிருந்தீங்க? நேரத்துல வந்துட்டு கீரி சம்பா தான் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அப்ப இதை எடுத்துட்டு பேத்து போறோம். இது நல்லாவே இருந்துச்சு. அது நல்ல டேஸ்டும் இருந்துச்சு. அந்த நல்ல பால் டேஸ்டும் வருது. அதை விட நல்ல பெஸ்ட் குவாலிட்டியாவே இருந்துச்சு. இந்த சோறு குவாலிட்டியா இருந்துச்சு. கல் மண் என்ன சரி இருக்குதா? இல்ல அப்படி ஒண்ணு மீக்கல. நல்லா கிளீன் ஆயிடுச்சு. சமைச்சோம் நல்லா இருந்துச்சு. நல்லா சோறு குழையிற தன்மை இல்ல அப்படி ஒண்ணும் எதுவுமே இல்ல. சோறு சாப்பிடுறது ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு. சோறும் அந்த உதிரி மாதிரி எல்லாரும் விருப்பமா சாப்பிடுறாங்களா? எல்லாம் விருப்பமா கீரி சம்பா விருப்பமா சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாங்க. அத மாதிரி சாப்பிடுறாங்க. அதோட பெஸ்டா சாப்பிடுறாங்களா? அதே மாதிரி. அதாவது நாங்க சொல்றது ஒன்றுதான். ஸ்பெஷலுக்கு நீங்க கீரி சம்பா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி யூஸிங்க்கு எங்க எவாட் ரைஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு மாற்றம் தெரியும். அப்ப நீங்க மிச்ச நாளா இப்ப எங்க எவாட் ரைஸ் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க. இங்க ஈஸ்டர்னுக்கு எதுக்கு வந்தீங்க? நான் வேற பிசினஸ் கொண்டு வந்தேன். அப்படியே போக எடுத்துட்டு போறதுதான். இந்த மாதிரி தான் பிசினஸா வாரவங்க எல்லோரும் இவங்க மட்டும் இல்லை, நிறைய கஸ்டமர் வராங்க. இப்போ வந்துட்டு பழைய மாதிரி வீடியோ செய்யறதுக்கு டைமும் இல்லை, அதே மாதிரி ஆள் இல்லை. இப்ப கேமராமேன் ஒரு ஆள், அவங்க வந்த ஆள தான் இந்த கேமரா வீடியோ ஷூட் பண்றாங்க. சரி, இந்த எவாட் ரைஸ் உங்களுக்கும் தேவைன்னு சொன்னா நீங்க எங்க வரணும்னு சொன்னா டைரக்டா வரணும்னு சொன்னா சாய்நமர் ஜும்மா மாஸ்க்கு opposite ஹவுஸ் ஆஃப் ரைஸ். அப்படி இல்லை கெண்டிக்கு, அதாவது இன்னைக்கு மிச்சம் ஆர்டர் இருக்கு, நாங்க அனுப்பிக்கிறோம். கெண்டிக்கு டைரக்டா அனுப்புவோம். உங்களோட வீட்டுக்கு போஸ்ட்ல அனுப்புவோம். இல்லைன்னு சொன்னா பஸ்ல அனுப்புவோம். 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது 25 kg மேல் எடுத்தீங்கன்னு சொன்னா பஸ்ல அனுப்புவோம். போகம்பர கிரவுண்ட் அடியே நீங்க போயிட்டு பிக் பண்ணணும். அப்படி இல்லை எங்களுக்கு கஷ்டம்னு சொன்னா உங்களோட வீட்டுக்கு அனுப்புவோம். கெண்டில இல்ல ஸ்ரீலங்காவில் நீங்க எங்க இருந்தாலும். இதுல அந்த பால் ருசி ஒண்ணு வருதுன்னு சொன்னாங்க. பால் ருசி ஒன்று வருதுதானே, அதுக்குரிய காரணத்தையும் நான் சொல்றேன். அதாவது இப்போ வந்துட்டு டெக்னாலஜி வளர்ந்துட்டு சில விஷயங்களுக்கு டெக்னாலஜி சரி வராது. டெக்னாலஜி வளர்ந்ததால வந்துட்டு ட்ரையர் மெஷின் சொல்லுவோம். அந்த ட்ரையர் மெஷின்ல தான் இப்ப காய வைப்பாங்க என்ன நெல்லை. அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வந்து, ஏன் ட்ரையர் மிஷின்ல இந்த டெக்னாலஜி இந்த வெயில் உள்ற டைம்ல ஏன் ட்ரையர் மிஷின்ல காய்க்காங்கிற ஒரு டவுட் எல்லோருக்குமே வரும். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ட்ரையர் மிஷின்ல போறதுக்கு வெறும் 2 பேர் போதும். ஆனா இதை வெயில்ல காய போறோம்னு சொன்னா 10 பேர் வேணும். இந்த 10 பேரை மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னா அவங்களோட சாப்பாடு, ஃபுட், ரூம் எல்லாமே வந்துட்டு பெரிய ஹை காஸ்ட் கொண்டு வருது. ஆனா ட்ரையர் மிஷின்ல போட்டா 2 பேர் தானே, காலையில வந்தாங்கன்னு சொன்னா நைட்டுக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க, போட்டு எல்லா விஷயமும் சிம்பிளா முடிஞ்சிடலாம். அதுக்காக வேண்டி வந்துட்டு இதை வந்துட்டு யாருமே விரும்புறது இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு டீம் ஒன்றை மேனேஜ் பண்றதுங்கிறது இந்த பிஸியான வேர்ல்டுல ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி, இந்த ரைஸ் உங்களுக்கும் தேவைன்னு சொன்னா நீங்க எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க. கண்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7774567305. அஸ்ஸலாமு அலைக்கும்.